இந்த பிள்ளையை பறி கொடுத்த தகப்பன் ஏதாவது வார்த்தை பேசினாரா? ஒன்றுமே பேசலைங்க. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? விசுவாசம். விசுவாசம் பதறாது. விசுவாசம் என்ன பண்ணாதுங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் பதறி மற்றவங்களும் என்ன பண்ணி விட்டுறாதீங்க, பதற விட்டுறாதீங்க. விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உடனே ஆண்டவர் இதை கேட்ட உடனே இயேசு சொன்னாரு, பயப்படாது விசுவாசம் உள்ளவனா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். நீ ஆரம்பத்தில் வரும்போது என்ன விசுவாசம் இருந்தையோ அதே விசுவாசத்தோடு இரு. ஆரம்பத்தில் அவர் ஆண்டவருடைய காலை பிடிச்சி ஜெபம் பண்ணார். முந்தைய வசனங்களை வாசிங்கன்னா, நீர் என் பிள்ளையை தொட்டா என் பிள்ளை பிழைப்பாள். அதே விசுவாசத்தோடு வேதம் சொல்லுது, ஏசப்பா பிள்ளையை தொட்டாரு, உடனே அவள் எழுந்தாள். 42ஆம் வசனம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். ஆச்சரியமா இருக்குங்க. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். இதுதாங்க விசுவாசத்தினுடைய ஸ்பீடு. நம்ம சாதாரணமா ஒரு வாரம் ஜுரம் வந்தாலும் என்ன பண்ண முடியல, எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல. செத்து போன புள்ள உடனே எழுந்து என்ன பண்ணுதான்? இதுதான் விசுவாசத்தினுடைய வல்லமை.